விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பொலிவான ஒரு நல்ல வாரம்னு சொல்லிடுவேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த வாரம் முழுவதும் முதல் 3 நாட்கள், அதாவது நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சந்திரன், குரு, செவ்வாய் போன்ற உங்களுடைய ராசிக்கு தேவையான அத்தனை கிரகங்களை ராசியை பார்க்குது. உற்சாகமாக இருப்பீங்க. இந்த எள் என்றால் என்ன என்றால் எள் என்றால் எண்ணெயாவே வந்து நிற்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அத்தனையும் நல்ல விதமாக சாதிக்கக்கூடிய திறமையோடு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. இந்த வாரத்திலே உங்களுக்கும் சந்திராசிரமம், துளாராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம். நடுப்பகுதியில் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்கின்ற ஒரு நிலையில சங்கடமான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அமையுது. இங்கே என்ன அமையுது? புதன்கிழமை ராத்திரி 10:15 அதாவது வருகின்ற 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:15 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5:41 வரைக்கும் சந்திராசிரமம். ஆக என்ன, புதன், வியாழன், வெள்ளி ஆகிய அந்த 3 நாட்கள், சனிக்கிழமை அதிகாலத்தில் காலையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கிறதுனால புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. இதில் புதன்கிழமை கூட நைட்டு தான் ஆரம்பிக்குது. ஆக வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் விருச்சிகராசிக்காரர்கள் யாரையும் நம்பிவிடக்கூடாது. ஆனால் சந்திராஷ்டமம் என்னதான் இருந்தாலும் கூட ராசிநாதன், ராசி போன்றவைகள் சுபத்துவமாக வலுவாக இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் தடங்கல்கள் எதுவும் இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போனால் டிக்கெட் கிடைக்காது, அல்லது ஒருத்தரை தேடி போனால் அவர் இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்றை தேடி போய் அது அப்படியே அந்த 2 நாட்களும் அப்படியே சும்மா அந்த மாதிரி கிணத்துல போட்ட கல்லு மாதிரின்னு சொல்லும் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த 2 நாட்களும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே அந்த வாரத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் எதுவுமே நடக்காது. அதை தவிர்த்து முன்பின் நாட்கள் எல்லாமே நல்ல ஆரம்பம். வார ஆரம்பமே மிகச்சிறந்த அமைப்பில் இருக்கிறது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். மங்கள யோகத்தில் குருமங்கள யோகம் போன்றவைகள், சந்திரமங்கள யோகம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. பெண்களினால் இதுவரைக்கும் ஒரு நிலையில ஒரு மாதிரியான சோதனைகளை அனுபவித்தவர்களுக்கு அடிக்கிற கைதான் அணைக்கின்ற மாதிரி பெண்களினாலேயே ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் இருக்கு. விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருவருக்குமே மிகச்சிறந்த எதிர்காலத்தை அடையாளம் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளுடன் அடுத்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படுத்த தேவையில்லை. ஏன்னா கோச்சார ரீதியாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வழக்கில் வெற்றிகள், ஒரு போட்டித் தேர்வில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பயணங்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 9ஆம் பாவகத்தில் அவர் வலுத்து அமர்கிறார். ஒரு சிறிய பயணம், ஒரு 300 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் மாதிரி அவரவருடைய ஒரு பிறந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மேன்மைகள், அதன் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்.